சத்தி சத்தி வாங்க வெற்றி, நல்லா இருக்கீங்களா? அம்மா துணியெல்லாம் எடுத்து வைமா, நம்ம ஊருக்கு போலாம். எங்க கிளம்பிட்டீங்க சத்தி? இனிமே இந்த நந்தினி, இந்த காடு தோட்டம் எதுவுமே எங்களுக்கு சொந்தம் இல்ல, உங்களுக்கு சொந்தமானத உங்களுக்கு விட்டுட்டு போறதானே நியாயம். கட்டணங்களை விட்டு பிரியறது மனசு கஷ்டமா இல்லையா? வெற்றி, கஷ்டம் எனக்கு ஒன்றும் புதுசில்ல வெற்றி. வாழ்க்கையில கஷ்டம் வரலாம், ஆனா என்னோட வாழ்க்கையே கஷ்டம்தான் வெற்றி. எனக்கு நந்தினி பிடிக்கும், நந்தினிக்கு உங்களை பிடிக்கும். மனசுக்கு பிடிக்காத எனக்கு பொண்டாட்டியா வாழ்றதை விட மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கு பொண்டாட்டியா வாழ்றதானே நல்லது. என் அத்தைக்கும் அத்தை மகளுக்கும் என்ன பிடிக்கலன்னு சொல்ற போது அவங்கள விட்டுட்டு போறதானே நல்லது. வெற்றி, என் அத்தையும் என் மாமனும் கள்ளங்காவடம் இல்லாம ரொம்ப நல்லவங்க. அவங்கள நீங்க தான் கடைசி வரைக்கும் கண்கலங்காம பாத்துக்கணும். சத்தி, கிளம்பலப்பா. வெற்றி, நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கிறேம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க? எதுக்கு வாழ்றோன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்க நல்ல மனசுக்கு ஆண்டவன் எந்த குறையும் வச்சிருக்க மாட்டாமா. ஆண்டவனே ஒருத்தருக்கானே எனக்கு சந்தேகம் மறக்கப்பா. இந்த பாவிதான் வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை தொலைச்சிட்டு, ஆனா இந்த பாவி வயிற்றுல பிறந்த இவனோட வாழ்க்கையோ எனக்கு கேள்விக்குறியா போயிடுச்சு. என் அண்ணன் மகளாவது சந்தோஷமா நிம்மதியா இருக்கட்டும். இங்க பாருப்பா, என் அண்ணியும் என் அண்ணன் மகளும் ரொம்ப பிடிவாதக்காரங்க. அவங்களுக்காக நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போப்பா. சத்தி, நம்ம போலாம்ப்பா. உருவத்தை பார்த்து எடை போட்ட நீங்க அவன் உள்ளத்தை பார்க்க தவறிட்டீங்க. பெத்த பொண்ணு எத்தனை கல்யாணம் பண்ணலான்னு பரவாயில்லன்னு நினைக்கிற நீங்க அவ சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிறானே, அவன் தகுதியில உயர்ந்தவன். உங்க மக வாழ்னு விட்டு கொடுத்து போறான் பாரு, அவன் தகுதியில உயர்ந்தவன். எந்த எந்த அண்ணனும் அண்ணன் மகனும் வாழ வைப்பு நம்பினீங்களோ அவங்கதான் அத்தை உங்களை வாழ விடல. என்னையும் நந்தினியும் பிரிச்சு கல்யாணத்தை நிறுத்தி உங்களையே அசிங்கப்படுத்திட்டு போனவன் உங்க அண்ணன் உங்களுக்கு நல்லவனா போயிட்டான். அத்தை குடும்பம் கெட்டு போகணும்னு நினைக்கிற எங்க அண்ணனுக்கு எங்க மாமன் குடும்பம் நல்லா இருக்குன்னு காட்டுலயும் மேட்லயும் கஷ்டப்படுறானே சத்தி அவன் எங்க? நந்தினி, என்னை விட சத்தி ரொம்ப நல்லவன். எங்கூட வாழ்ற வாழ்க்கையை விட அவன் கூட வாழ்ற வாழ்க்கை தான் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரும். ஐயோ, இப்ப எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போறேன்னு சொன்னோ, அவனோட மனச போய் நான் புரிஞ்சுக்கலையே. அவனும் அவங்க அம்மாவும் எங்களுக்கு நிறைய பண்ணிருக்காங்க. அவங்க எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சிருக்காங்க, அத போய் நம்ம புரிஞ்சுக்கலாமா? வெற்றி, என்ன மன்னிச்சிருப்பா. ஏழைங்கன்னா நான் ரொம்ப கேவலமா நினைச்சிட்டேன். நான் எவ்வளவு கேவலமா வாழ்ந்திருக்கிறேன்னு இப்பதான்ப்பா எனக்கு புரியுது. நாங்க வாழவே கூடாதுன்னு நினைக்கிற என் அண்ணன் முன்னாடி என் பொண்ணு நல்லபடியா வாழணும். வெற்றி, நந்தினி வாமா. எப்ப இருந்தாலும் சத்திதாமா என் மருமக. அவனை போய் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடலாம். வாமா வாமா. வாழ்க்கையே வேஷம், இதில் பாசம் என்ன நேசம்.
வேஷம் என்ன வாழ்க்கையே வேஷம் இதில் பாசம் என்ன நேசம் என்ன காலத்தின் கோலம் புரிந்தது ஞானிதானே நானும் வாழ்க்கையே வேஷம் அன்பை நான் தந்தேன் தினம் ஆசையோடு காவல் நின்றேன் சொந்தமே என்றேன் அவர் வாழ்வுக்காக வாழ்ந்து வந்தேன் நெஞ்சிலே ஈரம் அது காய்ந்து போன பாலைதானா வறண்ட நிலம் நீரை தேடுது கசந்த மனம் ஞானம் பேசுது ஞானிதானே நானும் வாழ்க்கையே வேஷம் நான் இல்ல மாமா உங்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாற்றவே முடியல மாமா. என் தங்கச்சியும் வாழ வைக்க முடியல, என் தங்கச்சி மகனையும் வாழ வைக்க முடியல. என்ன மன்னிச்சிரு மாமா. அண்ணா, அனாதையா வந்த எங்களுக்கு ஆதரவு கொடுத்து பொண்ணையும் கொடுத்து எப்படியாவது எங்களை வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனா அந்த பாலா போன ஆண்டவன் நாங்க வாழவே கூடாதுன்னு நினைக்கிறேன்டா. மாமா அண்ணா, ஏன் வாழ்க்கையை பறிச்ச அந்த ஆண்டவன் இப்போ என் மகனோட வாழ்க்கைய வாழ விடாம தடுத்துட்டாடு. இந்த பாவி மட்டும் இந்த உலகத்துல வாழக்கூடாதுன்னு என் மகனையும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு அந்த ஆண்டவன் நினைச்சிட்டான் போல. மாமா, எனக்கு அப்பாவா இருந்து அம்மாவா இருந்து என்ன காப்பாத்தினீங்க. இனிமேலும் நாங்க இந்த ஊர்ல இருக்கிறது அர்த்தம் இல்ல மாமா. உங்க பொண்ணு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது எங்களுக்கு இங்க என்ன மாமா வேலை இருக்குது? நாங்க எங்கேயாவது போய் எப்படியாவது பொழைச்சுக்கிறோம் மாமா. பொண்ணோட அப்பா செத்துட்டா ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காதுல சக்தி. மாமா என்ன மாமா சொல்றீங்க? மாமா நான் செத்துட்டா என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போயிருந்தா சக்தி. ஏன் மாமா இப்படி எல்லாம் பண்ற? ஏன் மாமா இப்படி அவசரப்படுற? மாமா சக்தி, என் பொண்ணை தூக்கி வளர்த்ததை விட நான் உன்னை தாண்டா இந்த மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்தேன்டா. நான் அதிகமா சாமியை பார்த்ததில்லடா, உன்னை தாண்டா சாமியா நினைச்சேன். நான் என்னோட தங்கச்சி மகனோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு உள்ளுக்குள்ள மருவின்னு அழுதுட்டு இருக்கிறேன். சக்தி, மருவி அழுதுட்டு இருக்கிறேன். என்ன நம்பி வந்தவனோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு போட்டு நான் யாருட்டா சொல்லி அழுவேன், யாருட்டா சொல்லி அழுவேன். நாடு என் பொண்ணுகிட்டையும் என் பொண்டாட்டிக்கிட்டையும் இந்த கல்யாணம் வேண்டான்னு எவ்வளவு தூரம் தடுத்து பார்த்தேன். அவங்க என்னையும் மதிக்கல, என் பேச்சையும் மதிக்கல. என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு இதை தவிர வேற வழியே இல்லைன்னுதான் நான் பிராந்தியில விஷத்தை குடிச்சிருந்தால் அண்ணா,
ஆஸ்பத்திரிக்கு போலாம். மாமா வா மாமா. ஐயோ அண்ணா, ஐயோ, மாமா எங்களை அனாதைய விட்டுட்டு போடுன்னு முடிவு பண்ணிட்டியாண்டா. ஏடா இப்படி பண்ண? ஏன் பண்ண? ஐயோ, கட்டின பொண்டாட்டிக்கு நல்லா புருஷனாய் இருக்க முடியல, பெத்த பிள்ளைக்கு நல்ல அப்பனா என்னால இருக்க முடியல, கூட பிறந்த பெத்த பொறுப்புக்கு நல்ல அண்ணனாய் இருக்க முடியலடா. இனிமேலும் இந்த உலகத்துல என்ன பண்ண போறேன்னதா நானே என் வாழ்க்கையை முடிச்சிருந்தா சத்தி. தங்கம்மா, இந்த அண்ணனால உன்னால இந்த அண்ணனுக்கு நான் எதுவுமே செய்ய முடியலம்மா. என் தங்கச்சி மகன் நீ தாய் மாமனா இருந்து உனக்காக நான் எதுவுமே செய்ய முடியலடா. ஐயோ, என் தங்கச்சி மகன் வாழ்க்கை கெட்டு போறதுக்கு நானே காரணமாயிருந்தா. என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு தங்கம். ஐயோ அண்ணா. ஜெய் சத்தி, உன் மாமன் உனக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சிட்டு உனக்கு ஒரு தீராத துன்பத்தை விளைய வச்சிருந்தா சத்தி, தீராத துன்பத்தை விளைய வச்சிருந்தா சத்தி. ரெண்டு பேரும் என்னைய மன்னிச்சிருங்கடா. அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா. அன்ப சுமந்து சுமந்து அல்லும் பகலும் நினைந்து இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா, என்ன தவிக்க விடலாமா. வான்மழையில் தான் நனைந்தால் பால் நிலவும் கரைந்திடுமா, தீனிலே நீருந்தால் நில ஒளிதான் சுகந்தருமா. மரக்கிளையில் ஒரு குருவி கூடு கட்டி வாழ்ந்ததே, அந்தரத்தில் ஆடவிட்டு ஆலமரம் சாய்ந்ததே. இன்பம் சுமக்க வைத்த மாமா என்ன தவிக்க விடலாமா, என்ன தவிக்க விடலாமா. அப்பா, அப்பா, எந்திரிங்கப்பா. அப்பா, நந்தினி வந்துட்டுப்பா.
போயிடாதீங்க. எந்திரிங்க. என்னங்க எந்திரிங்க. எந்திரிங்க. என்னை விட்டு போயிடாதீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. எந்திரிங்க. அம்மா சத்தி, நாம இந்த ஊரை விட்டு போயிடலாம்ப்பா. ஏன்னா எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் என் அண்ணனோட முகமே தெரியுது. இங்க இருந்தா என் அண்ணனை மறந்துட்டேன்னாலும் வாழவே முடியாதுப்பா. என் கனவுல வந்து தங்கம் நீ தனியா இருக்காத, என் கூடவே வந்துடுன்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாரா. அம்மா விடிஞ்சா மாமனுக்கு காரியம், காரியம் முடிஞ்சதும் நாம இந்த ஊரு விட்டே போயிடலாமா? என்னால என் அண்ணனை மறக்க முடியலடா. என் அண்ணன் ஞாபகமாவே இருக்குடா. அம்மா பேசாம படுத்துங்கம்மா, விடிஞ்சதும் நாம இந்த ஊரு விட்டே போயிடலாமா? அம்மா மனசு போட்டு குழப்பிக்காதம்மா, பேசாம தூங்குமா. காத்தால எந்திரிச்சு நம்ம ஊருக்கு போயிடலாமா? அம்மா எந்திரிமா. அம்மா குளிச்சுட்டு ரெடியா இருமா. எந்திரிமா. மாமனுக்கு காரியம் முடிஞ்சதும் நான் சாம்பலை கொண்டு போய் ஆத்துல கரைக்கணும். அம்மா ஏமா எதுவுமே பேச மாட்டேங்கிற? எந்திரிமா. மாமன் இல்லாம என்னால எப்படித்தான் வாழ போறேன்னு எனக்கு தெரியலம்மா. எந்திரிமா. நீ சொல்ற மாதிரியே நாம அந்த ஊரை விட்டே போயிடலாமா? அம்மா எந்திரிமா. அம்மா 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 என்ன விட்டுட்டு போயிட்டியம்மா. அண்ணா அண்ணான்னு உசுரா இருப்பியம்மா. இன்னைக்கு அண்ணன் இப்படி உசுரையே விட்டுட்டியம்மா. நீ இல்லாத இந்த உலகத்துல நான் எப்படி வாழ போறேன்னு எனக்கு தெரியலையம்மா. தூங்கும் வேளையில் பிள்ளை இருமினால் துள்ளி எழுந்த என் அம்மா ஆவி பதறினார், அழுது புலம்பினேன் இருக்கின்றாள் சும்மா. எங்கு சென்ற போதும் என்னை துணையாக அழைப்பாயே, சொர்க்க வாசல் போகும் போது தனியாக சென்றாயே. தலையாட்டும் விதியின் கையில்
தனிமை தீவானே. ஆலயங்கள் தேவையில்லை, ஆகமங்கள் தேவையில்லை, தாயின் இதயம் போதும், மனித சஞ்சலமேதும் இல்லை. அழகம்மா, இப்படி இந்த கோலத்துல பார்க்கவனு நான் எதிர்பார்க்கலமா. ஆமாத்த, வெற்றிக்கும் நந்தினிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா மாமன நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சோம். இப்போ உனக்கு கெட்டு போல அழகம்மா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நின்னு போன கல்யாணம் நடக்கும். உன் மகா நந்தினி என் வீட்டுக்கு மருமகளா வருவா. வெளியில போங்கடா பொறுக்கி நாய்ங்களா. என்னம்மா பேச்சு ரொம்ப மாறுது, அண்ணன் மறந்துட்டு பேசுறியா? அண்ணனா? யார் அண்ணன்? யாருக்கு யார் அண்ணன்? நீ எனக்கு அண்ணனா? அண்ணனா வாழ்றதுக்கு ஒரு தகுதி வேணும், அது உனக்கு இருக்கா? தரம் கெட்டு போனவன் நீ. ஒன்ன என் அண்ணன்னு சொல்ல எனக்கு வெக்கமா இருக்கு. அண்ணன்ற வார்த்தைக்கு அக்கா தெரியுமா உனக்கு? கடைசி வரைக்கும் தன் தங்கச்சிய வாழ வைக்க முடியலையேன்னு செத்து போனாரே என் புருஷன், அவர் அண்ணன். தங்கச்சி பையனை வாழ வைக்கணுங்கிறதுக்காக தன் உயிரையே கொடுத்தாரே, அவர் அண்ணன். நீ எனக்கு அண்ணனா இருக்க, உனக்கு என்னடா தகுதி இருக்கு? அழகம்மா, மரியாதையா பேச. உனக்காக நான் எத்தனையோ செஞ்சிருக்கிறேன், அதெல்லாம் மறந்துட்டு பேசுறியா? எதையும் மறக்கல, நான் எதையுமே மறக்கல. மறக்கிற மாதிரியா நீ பண்ணிருக்க? என் பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு மாப்பிளைய அடிச்சு போட்டுட்டு அப்பனும் மகனும் சேர்ந்து மாப்பிளைய காணோன்னு சொல்லி ஏமாத்துறவதான நீ? அதையும் மறக்கலனா உன் பையனுக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு என் சொத்தை அபகரிக்கணும்னு நினைச்சியே, அதையும் நான் மறக்கல. எதையுமே நான் மறக்கலடா. என்னடா காளையா, என் தங்கச்சி நேர்ல பாத்துற மாதிரி அப்படியே கதையை ஒப்பிக்கிறா? என்னடா நடக்குது? ஆமாங்கத்த, எல்லாத்தையும் நாங்க தான் பண்ணணும். உன் பொண்ணு என்ன அவமானப்படுத்தினா, நான் அவளை அசிங்கப்படுத்தி அலைய விட்டேன். உன் பொண்ண வெற்றிக்கெல்லாம் கட்டி வைக்க முடியாது. வேணா சொல்லு, உன் பொண்ண நான் வப்பாட்டியா வேணா வச்சுக்கிறேன். என்னடா சொன்ன? என் பொண்ண பார்த்து என்னடா சொன்ன? இங்க பாரு, என் பொண்ண பத்தி நீ தப்பா பேசுன, உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக கூட தயங்க மாட்டேன். ஜாக்கிரதையா இரு. என் அப்பன் சட்டைய புடிச்ச உன் புருஷனையே நாங்க சும்மா விடல, உன்னை விட்டுருவோமா? பா புடிப்பாங்க தங்கச்சிய. ஏய், மரியாதை கையேறா. என்னடா இது? அத்தை ஒண்ணு விடாம ஒப்பிக்கிறாளேன்னு நினைச்சா, தம்பி உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு முன்னாடி அத்தை மகளை ஆசைப்பட்டது இந்த காளைய. தம்பி நீ கதாநாயகனா, நான் வில்லன்டா. பாண்டியா புடுறாவன. ஆமாத்த, இன்னும் உன் பொண்ணுக்கு முதலரவே நலகலின்னு கேள்விப்பட்ட. நான் ஒரு ஒத்திகை பார்த்துட்டு வந்துட்டுமா? என் பொண்ணு விடுறா, என் பொண்ணு விடுறா, பொறுக்கி. யாருக்கும் தெரியாம நடத்தலான்னு பார்த்தேன்.
இவ என்னடானா எல்லாரும் முன்னாடியும் நடத்திட்டா போச்சு. அப்பா பாண்டியா, 2 பேரும் கண்ணை மூடுங்க. உன்னை கொன்னுட்டு நான் அவளை அனுபவிக்கிறேன்டா. வெற்றி, அவசரப்பட்டு இப்படி கொலை பண்ணிட்டியப்பா. காதலிக்காக எல்லாம் உசர கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் உசர தானே எடுத்திருக்கிறேன். நந்தினிக்காக ஜெயிலுக்கு போறது கூட சந்தோஷமா தான் இருக்குது அத்த. வெற்றி, நந்தினிய கல்யாணம் பண்ணணும். எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. நீயாவது எங்களுக்கு கடைசி வரைக்கும் துணையா வருவேன்னு நான் நினைச்சேன். இப்ப நீயும் எங்களை விட்டுட்டு போயிட்டா எனக்கும் என் பொண்ணுக்கும் யாரு பார்த்தோன்னு யார் ஆதரவு கொடுப்பா? சொல்லுப்பா, சொல்லு. காணாம போன சத்தி வேற எங்கேயும் போகல. அவன் நம்ம ஊர் மாரிங்கோயில் தான் இருக்காரு. அப்படி நீங்க போய் பாருங்க. நான் போய் ஜெயில அரஸ்ட் சரண் அடைஞ்சுக்கிறேன். சக்தி, உன்னோட உண்மையான அன்பை நான் புரிஞ்சுட்டேன். அதனாலதான் உன்னை தேடி வந்திருக்கேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. இப்போ எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி உன் கூட சேர்ந்து வாழன்னு வந்திருக்க சக்தி. சக்தி, என்ன பாருடா சக்தி. எனக்கு சோறு போடு. எனக்கு பசிக்குது. சோறு போடுவியா? மாமாவும் அம்மாவும் கூட்டிட்டு போவியா? பாப்பா பாப்பா, எனக்கு பசிக்குது. சோறு போடு. அம்மா பாத்துமா, அம்மா பாருமா இவன் நிலைமைய. இதுக்கு நான் நம்ம காரணம். சக்தி, சக்தி. ஆமா, நீ யாரு? பொண்டாட்டி சக்தி. பொண்டாட்டி 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 பொண்டாட்டி. என் அம்மாவும் மாமாவும் வேலை போயிட்டாங்க. நாம 2 பேரும் போலாமா பொண்டாட்டி? சக்தி, வேண்டாம் சக்தி. நம்ம இங்க இங்க இருக்கலாம் சக்தி. அப்படின்னா எனக்கு அம்மா? உனக்கு அம்மா நான் தான். அப்ப என் மாமா? அது நான் தான். ஐயா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு என் மாமன்ட்ட கூட்டிட்டு போவையா? நான் என் மாமன்ட்ட போலாலே எனக்கு ரொம்ப நாளா ஆசையா இருக்குது. ஐயா, என் மாமன்ட்ட கூட்டிட்டு போறியா? சக்தி, என்ன நீ என் அம்மா மாரி நீ பாத்துக்கிறியா? பாத்துக்கிற சக்தி. நான் உன்னை அம்மா மாதிரி பாத்துக்கிறேன். அப்படின்னா நீ என் மாமா மாதிரி பாத்துக்குவியா? நான் உன்னை மாமா மாதிரி பாத்துக்கிறேன். எனக்கு பொண்டாட்டி வேண்டாம். எனக்கு பொண்டாட்டியே வேண்டாம். எனக்கு அம்மா தான் வேணும், மாமா தான் வேணும்.
சக்தி ஐயோ சக்தி தாயை தேடும் இவனுக்கு ஒரு தாயின் மடி கிடைத்து விட்டது. தாய்க்கு பின் தாரம் இவனது வாழ்வில் தாயை போல ஒரு தாரம். வசந்தம் தேடி அலைந்த அவனது வாழ்வில் இனி வசந்த அலை வீசட்டும். நந்தினி அவனை தாயை போல காக்கட்டும். என்றும் அன்புடன் உங்களது பவானி பழனிசேகர். அமைதி காத்து இந்த நாடகத்தை நடத்தி கொடுத்த ஊர் பொதுமக்கள் மற்றும் நம்ம கோயில் கமிட்டி உறுப்பினர்கள், அனைத்து சர்வபட்ச நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் இதயக்கணி நாடக மன்றத்தார் மனமாற பாராட்டுகின்றோம். அனைவரும் இங்க நடித்த நடிகர்கள் அனைவரும் யாரும் கிளம்ப வேண்டாம், இங்க அப்படியே உடனே வேலைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இங்கு இந்த நாடகத்தில் நடித்த காமெடி மற்றும் வில்லன் அனைத்து நடிகர்களும் உடனே மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்களுக்கு சிறப்பான முறையில் டைரக்ஷன் பண்ணி எங்களுக்கு நல்ல முறையில் நடத்தி கொடுத்த எஸ் பழனிசேகர் அவர்களும், எங்களுக்கு இந்த டெய்லியும் நிகழ்ச்சி வச்சு மிக சிறப்பான சொல்லிக் கொடுத்த தங்கவேல் அவர்களும் இங்கு உடனே மேடைக்கு முன்பர வருமாறு உங்கள் அன்போடு அழைக்கின்றோம். மியூசிக் செட் அன்னார் அவர்களையும் அனைவரும் இங்கு ஒரு நிமிடம் மேடைக்கு வருமாறு உங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எங்களுக்கு அமைதி காத்து எங்களுக்கு சிறப்பான முறையில் மேக்கப் போட்டு எங்களை அவங்கவுங்க இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி எங்களுக்கு மேக்கப் போட்ட அம்மா அவர்களுக்கு எங்களது மனமாற இதயக்கணி நாடக மன்றத்தார் ஆக உங்களை மனமாற பாராட்டுகின்றோம். இங்கு இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் யாராவது கீழே இருந்தா உடனே மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இதுவரையிலும் எங்களுக்கு காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்து மிக சிறப்பான முறையில் அமைதி காத்து எங்களுக்கு நடத்த உதவி செய்த காவல்துறை அன்னார் அவர்களுக்கு எங்களது மனமாற இதயக்கணி நாடக மன்றத்தார் மனமாற பாராட்டுகின்றோம். இப்பொழுது இதில் நடித்த நடிகர்கள் டைரக்ஷன் அவர்கள் உடனே இங்க மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். மிக சிறப்பான முறையில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து டெய்லியும் எங்களுக்கு ஒத்தி நடத்த இடம் கொடுத்த அண்ணன் நாகப்பன், சம்பத்து, மாரியாய்க்கா அவங்களுக்கு எங்களது இதயக்கணி நாடக மன்றத்தினால் சார்பாக மனமாற பாராட்டுகின்றோம். மற்றும் இங்கு இன்னைக்கு பகல் நிகழ்ச்சி வச்சு எங்களுக்கு இடம் கொடுத்த ஆண்டாள் உரிமையாளர் அன்னார் அவர்களை எங்களது மனமாற பாராட்டுகின்றோம். மற்றும்
இதுல எங்களுக்கு எந்த வேலையை சிரமப்படாம எங்களுக்கு செஞ்சு கொடுத்த எஸ் சம்பத் அவர்களுக்கும் மூர்த்தி அவர்களுக்கும் கூட உதவி புரிந்த அனைத்து இதுல நடித்த நடிகர்கள் அனைவருக்கும் எங்களது இதயக்கனி நாடக மன்றத்தினால் உங்களை மனமாற பாராட்டுகின்றோம். இந்த நாடகத்துக்கு எவ்வளவோ எங்களுக்கு தடை வந்தும் இன்றும் நாங்கள் நடத்தியே தீர வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு மேலும் மேலும் உதவி செய்த SP ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இதிலே எங்களுக்கு மறுபடியும் உதவி செய்து எங்களுக்கு மிக சிறப்பான முறையில் நடத்தி கொடுக்க ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் இதயக்கனி நாடக மன்றத்தினால் உங்களை மனமாற பாராட்டி நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இவ்வளவு சிறப்பான முறையில் எங்களுக்கு எந்த மழை துளியா இருந்தாலும் எங்களுக்கு வந்து சிறப்பான முறையில் ஒத்தியம் சொல்லிக் கொடுத்த SP தங்கவேல் அவர்களை இங்க வருக என்று அழைக்கின்றோம். தங்கவேல் அவர்களையும் எஸ் பழனிசேகர் அவர்களையும் இங்க வருமாறு உங்களை அழைக்கின்றோம். இதுல நடித்த நடிகர்கள் எங்களது அனைவரும் இங்க மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். நடித்த காமெடியா இவ்வளவு சிறப்பான முறையில் எங்களுக்கு இந்த நாடகமே நடத்த ரொம்ப எங்களுக்கு சிரமப்பட்டு இருக்கும் போது அண்ணன் மணியண்ணா அவர்களும் மற்றும் இதுல கூட இருந்து எங்களுடைய நிலைமை தெரிஞ்சுட்டு அவங்க நாங்க மறுபடியும் கேட்டதப்போ நான் எங்களால முடிஞ்சதை தரோம் நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உதவி புரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒத்துழைப்பு இருந்தா தான் அந்த நாடகத்தை நாம சிறப்பா நடத்த முடியும். ஒரு தடவை நின்று போச்சுன்னு போட்டு நாம அதாட விட்டுட்டோம்னா அதை வந்து மறுபடியும் அதை எடுத்து சரி கட்டி நாம் செய்ய முடியாது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் இதா உங்களால முடிஞ்சது இதாப்பா என்னால முடிஞ்சது இவ்வளவு தர நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் அமைதி காத்து நடத்தி கொடுத்தீங்க. அதே மாதிரிதான் எங்களோட நிலைமையை புரிஞ்சு இதுல நடித்தவங்க அத்தனை பேரும் எங்களுக்கு நாங்க முதல்ல நடித்திருந்தா அவங்கள்ட்ட நான் காசே வாங்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் இருந்தோம். ஆனா கடைசியில வந்து எங்களால முடியல நீங்க எல்லாம் பார்த்து ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க எங்களால முடிஞ்சது தரோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதுக்காகத்தான் எங்க இவ்வளவு சிறப்பான முறையில் எங்க பண்டிகைக்கு நடத்த முடியலனாலும் இவ்வளவு சிறப்பான முறையில் நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இதுல நடித்த நடிகர்கள் அனைவருமே சிறப்பான முறையில் நடித்தாங்க. ஆனா வந்து அனைவருக்கும் எங்களது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சீன் கம்பெனி கணேசா சீன் கம்பெனி அன்னார் அவர்களுக்கு இது மனமாற நம்ம சிறப்பான முறையில் எல்லாமே சிட்டிஸ் எல்லாமே பண்டி எங்களுக்கு சிறப்பான முறையில் இருந்தது. ஆனா எங்களுக்கு உங்களுக்கும் மனமாற எங்களது இதயக்கனி நாடக மன்றத்தின் சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று சிட்லிங்கன் அண்ணன் இட உரிமையாளர் அவர் வந்து இந்த நாடகம் போட எங்களுக்கு இடம் கொடுத்த அன்னார் அவர்களுக்கும் எங்களது இதயக்கனி நாடக மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் அனைத்து கூட்டத்த பங்காளிகள் ஊர் கோயில் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதோ ஹலோ, இந்த நாடகத்தை சீரும் சிறப்பாக நடத்தி கொடுத்த ஈஸ்வரன் கணேசன் சண்பு அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு எப்படியும் நான் நடத்தி தீர்வேன் என்று நேற்று கூட மழை வந்தது. அப்போ கூட நாங்க அஞ்ச மாட்டோம் அஞ்ச நெஞ்ச மாட்டாங்க நடத்தி காட்டுவோம் என்று நடத்தி காட்டி இந்த வெகு சிறப்பாக நடத்திய இங்க சண்பு கணேசன் ஈஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய அன்பு சார்பாக அந்த மலர் மாலையை அவருக்கு 3 பேருக்கு ஒன்ன சார்பு அந்த மாலையை இயக்குனர் அவர்களுக்கு வழங்குமாறு தாழ்ந்து பணிந்து கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு இவ்வளவு சிறப்பான முறையில் டைரக்ஷன் பண்ணி எங்களுக்கு உதவி புரிந்த பழனிசேகர் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை அன்பு தங்கவேல் அண்ணார் அவர்களுக்கு உங்களது பொன்னாடையை மலர் மாலையாக தங்கவேல் எனக்கு ஒரு பொன்னாடை வாங்கிக்கலாம். எங்களுக்கு சிறப்பான முறையில் எங்களுக்கு டைரக்ஷன் பண்ணி நல்ல முறையில் சொல்லிக் கொடுத்த SP தங்கவேல் அவர்களுக்கு இந்த மலர் மாலை அன்பு மாலையாக அணிவிக்கின்றோம்.
நாடக மேற்பார்வையாக பவானி மனோமாமா அவர்களுக்கு மாலையை மலர் மாலையாக அணிவிக்கின்றோம். தங்கவேல் அண்ணா, எங்க மன்றத்துல ஏதாவது நிறை குறையெல்லாம் இருந்திருக்கும். நாங்க இல்லைன்னு சொல்ல, ஏன்னா நீங்க 6:30 வந்துருவீங்க, நாங்க 8:30 தான் வருவோம். நான் அதை பத்தி எல்லாம் சொல்ல. இருந்தாலும் எங்க மன்றத்தில் சார்பா உங்களை நாங்க மதிக்கல அப்படிங்கிற வார்த்தை ஏதாவது இருந்திருந்தா தயவு செஞ்சு எந்த ஒரு குறையா இருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்க. அடுத்த வருஷம் எதா இருந்தாலும் எந்த குறை இல்லாம எங்களுக்கு நீங்க தான் நடத்தி கொடுக்கணும் என்று பழனிசேகரன் அண்ணார் அவர்களையும் தங்கவேல் அண்ணார் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ பவானி, அதாவது ஒரு நடிகர் ஒரு கலைனா அதுல ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் எங்களை விட எங்களுக்கெல்லாம் ரொம்ப கம்மி தான். அந்த ஆர்வம் பவானிக்கார மணியண்ணனுக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதனால் அவர் விழா மேடைக்கு வருமாறு தாழ்ந்த பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு நாடக நற்பணி மன்றம் சார்பாக பொன்னாடையை மலர் மாலையாக அணிவிக்கின்றோம். எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து ஒத்திகைக்கு இடமளித்த சம்பத் மேடைக்கு வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். சம்பத் மேடைக்கு வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். நாகப்பன் அவர்களையும் சம்பத் அவர்களும் மேடைக்கு வருமாறு தாழ்ந்த பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாடகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய நமது ஊரை சேர்ந்த கிளைக்கழக செயலாளர் எஸ்.வி. ராஜேந்திரன் அவர்களுக்கும் கிளை தலைவர் எஸ்.ஏ. கோவிந்தன் அண்ணார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்திற்கு எவ்வளவு உதவிகள் புரிந்த அனைத்து நமது ஊர் சேர்ந்த கிளைக்கழக செயலாளர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள், அதுவும் இல்லாமல் இந்த நாடகத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிய நல்லிக்காடு கிளைக்கழக செயலாளர் எஸ்.எம். சீனிவாசன் மற்றும் சம்பத், நாகப்பன், எஸ்.எம். மூர்த்தி அனைவரும் இந்த நாடகத்திற்கு மனோ பவானியை சேர்ந்த மனோ அனைவரும் இந்த நாடகத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலைகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து எங்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கிய பவானி காவல்துறை காவல்துறை சேர்ந்தவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மற்றும் பேர் ஊற்றிருந்தால் மன்னித்துக் கொள்ளவும், அனைவரும் இந்த ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிதி தேடி வீடுக்குள் ஊருக்குள் செல்லும் போது இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கிய நமது ஊரை சேர்ந்த அனைத்து கட்சி நண்பர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் தாய்மார்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் நிதி தேடி போகும்போது இல்லை என்று சொல்லாமல் எங்களுக்கு நிதி வழங்கிய அனைத்து சாயப்பற்றை உரிமையாளர்கள் அனைவர்களுக்கும் எங்களது இதயக்கடை நற்பணி மன்றத்தின் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு முழு ஒத்துழைப்பு வழங்கிய இந்த நல்ல ஆடியோ செய்து எந்த குறையும் இல்லாமல் நடத்தி கொடுத்த கணேசா சீன் கம்பெனி உரிமையாளர் அவர்களுக்கும், அதோடு அந்த கம்பெனியில் வேலை செய்த அத்தனை நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது இதயக்கடை நண்பர்கள் இதயக்கடை மன்றத்தின் சார்பாக இந்த மனமார்ந்த நன்றியை கோரிக்கொண்டு
எங்களுக்கு இந்த நாடகத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கிய சம்பத் அவர்களுக்கு மனம் பொன்னாடை போட்டிருக்கிறார். காரைப்பட்டியை சேர்ந்த முருகானந்தம் அவர்களுக்கு ஈஸ்வரன் அவர்கள் மாலை அணிவித்தார். எல்லா விதத்திலும் முழு ஒத்துழைப்பு வழங்கிய முருகானந்தம் அவர்களை நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு எல்லா விதத்திலும் காலையிலிருந்து இன்று வரையிலும் முழு ஒத்துழைப்பு வழங்கிய நல்லிக்காடு கிளைக்கலை செயலாளர் சீனிவாசன் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். நல்ல முறையில் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நாடகத்தை ஸ்டுடியோ மூலம் எடுத்த அவர் பெயர் தெரியவில்லை, அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். ஜிவி ஆடியோ, ஜிவி வீடியோ அவர்களுக்கு நன்றி கூறுகிறோம். மற்றும் இந்த நாடகத்தில் இன்று வரையிலும் முடியீடு வரையிலும் அமைதியாக நின்று கண்டுகளித்த நமதோரை சேர்ந்த தாய்மார்கள், பொதுமக்கள், அனைத்து கட்சியை சார்ந்தவர்கள், அனைத்து மண்டலத்தை சார்ந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.